most respected Dr. Arvindan sir, Dr. Bernidharan, Dr. Ayyappan, Dr. Savita, and all the distinguished specialists and faculty members from various பல துறைகள்லேருந்து வந்திருக்காங்க. I will speak partly in Tamil, partly in English. ஏன்னா இது ரொம்ப டாபிக்கல் சப்ஜெக்ட். மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த போன ஆண்டு அந்த வண்டியை நம்ம வந்து வி ஃபிளாக்ட் ஆஃப் த வெஹிக்கிள் கான் டு த ஃபீல்ட் நீங்களே பார்த்துருக்கீங்க. நம்ம மாநில அரசை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் 8 ஆண்டு சுகாதாரத்துறையில் இருந்தபோதும் குறிப்பாக கடந்த 21ஆம் ஆண்டுக்கு அப்புறம் மக்கள் தேடி மருத்துவம் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி 2013 நம்ம நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் we started this program and all. So as I'm sure that whenever you publish your results it will be alarming. See, இந்த சர்க்கரை நோய்க்கு இது இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் குவைட் லாட் ஆஃப் பீப்புள் எல்லாரும் நம்ம பத்திரிகை நண்பர்கள் இருக்காங்க. நான் பார்க்கறது வந்து என்னன்னா, இவங்க எப்படி என்ன திருப்பி கூப்பிட்டா கூட ரொம்ப பொருத்தமான நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. மதுரை நீ சுகாதாரத்துறையில இல்லையே, ஏன் அவங்களை பொருத்தமா போட்டிருக்காங்கன்னா, சுகாதாரத்துறையை விட்டு நான் செல்லும் பொழுது முதலமைச்சர் வந்து உணவு மற்றும் கூட்டுறவுத்துறைக்கு அனுப்பினாங்க. அந்த சர்க்கரைக்கும் உணவுக்கும் நேரடி தொடர்பு இல்லை. மீண்டும் சுமார் 1.25 ஆண்டு நான் சென்னை மாநகராட்சியில கடந்த ஆண்டு மிக்ஜாம் புயல் போன்ற சமயத்தெல்லாம் அங்க இருந்து மீண்டும் எனக்கு இந்த துறையில வாய்ப்பு அளிக்கும் போது ஐ கேன் see the challenge. இப்போ விஷம்ங்கிறது நீங்க 5 ஆண்டுக்கு மேல பண்ணி இந்த 6வது ஆண்டுல அதே எடுத்து வச்சிருக்கீங்க. கடந்த ஆண்டு நீங்க 70க்கு மேற்பட்ட கிராமத்தை more than 70 villages they have gone and they have collected the thing. See, the biggest challenge which all of us should know, especially people, all of us, இது வந்து மருத்துவர், பத்திரிகைத்துறை நண்பர்கள், செவிலியர்கள், நிர்வாகியும் கிடையாது. இந்த சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்தம் மற்றும் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து வளர்ச்சி பெற்ற நாடுகள், வளர்ந்த நாடுகள்ல வந்து தொற்று நோய்க்கு அதிகமாக தொற்றா நோய் தான் இப்போ பாதிப்பு அதிகமா இருக்கு. நமக்கு எப்பவுமே ஒரு கவனத்தை இருக்கும் வகையில் ஒரு COVID-19, டெங்கி, அதே மாதிரி டிபி, அப்படி இந்த HIV, அதெல்லாம் நமக்கு லெப்டோஸ்பைரோசிஸ், எலிக்காய்ச்சல் இதெல்லாம் தெரியறதே தவிர்த்து காலரா வயிற்று. ஆனா தொற்றா நோய்கள் வந்து நமக்கு பின்னாடி ஒரு சுனாமி அளவுக்கு அச்சுறுத்தின்றே இருக்கு. திஸ் இஸ் வேர் ஐ திங்க் ஹெல்த் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து டிமாண்ட் ட்ரிவன் மட்டும் இல்லாம மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை நம்ம கொண்டு செல்லணும். அந்த வகையில் தான் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இஸ் டூயிங் ஹியூமன்ஸ் ஒர்க். Next issue is with regard to sugar diabetes, the biggest. Now I will come back to a focused issue. Biggest challenge ஒரு பக்கம் ஜெனடிக் அப்பா அம்மாவுக்கு இருந்தா கொஞ்சம் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா மிக முக்கியமான இது வந்து நம்மளோட வாழ்வாதார வழிமுறைகள், லைஃப் ஸ்டைல். It has changed. Everybody seems to be in stress. யாருக்கெல்லாம் எனக்கு அழுத்தத்தில் இருக்கேன் சார், மன அழுத்தத்தில் இருக்கேன், பனிக்காயனால அழுத்தம், என்ன பண்ண போறேன்னு அழுத்தம், டைமை கீப் அப் பண்ணணும்னு அழுத்தம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சரியான நேரத்தில் சாப்பிட்றது இல்லை. மூன்றாவது, சாப்பிட்டாலும் ஏன் ரிலாக்ஸ் பண்றோம், தியேட்டருக்கு போறோம், பாப்கார்ன் கிடைக்கிறது சின்ன இது இல்லை, பெரிய பாக்ஸ் வாங்கிக்கிறது. ஓகே, ஸோ நீங்க நினைச்சு பாருங்க, இங்க வல்லுநர்கள் எனக்கு காட்டினாங்க. நானும் பல உன்னதர்கள் 8 ஆண்டு சுகாதாரத்தில் பார்த்திருக்கேன். அப்படியே ஸ்பைக் அது தேவையா? அதுக்குன்னு நான் அதெல்லாம் எல்லாமே அதுதான் உணவு மற்றும் நம்மளோட ஃபுட் அண்ட் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ், கமிஷனரேட் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு 2 ஆண்டுக்கு 2018 எனக்கு சற்று குறை, சர்க்கரையை சற்று குறை, எண்ணெயை சற்று குறை, உப்பை சற்று குறை. இந்த 3 உள்ளடங்கும். அதே மாதிரி இப்ப இன்னைக்கு நான் உள்ள பார்த்தேன், அந்த பிளேட்டு பெரிய பிளேட்ல பல வகை சோறு சாப்பிட்றதுக்கு அப்படியே கொஞ்சம் குறை அப்படின்னு சொன்னாங்க. 3வதுங்க, நீங்க எல்லாம் பார்த்தீங்க, இப்ப நான் உணவுத்துறை செயலராக அதை நான் பதிவிட விரும்புறேன். நம்மளோட உணவு பழக்கங்கள்ல சற்று சேஞ்சஸ் தேவை. ஃபைபர்ஸ் ஃபுட் மிஸ்ஸிங்கா இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருக்கு. கார்போஹைட்ரேட் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ரைஸ் பேஸ்டு, அதுவும் அதிகமா ரைஸ் வந்து உலகத்திலேயே ரொம்ப பாப்புலர், எல்லாத்தோட வீட்டோட அதிகமா போனா கூட நம்ம பாயில் ரைஸ் சாப்பிடலாம், இல்லையா அதுல கரியா நிறைய போட்டு சாப்பிடலாம், பருப்பை யூஸ் பண்ணி சாப்பிடலாம். அந்த மாதிரி டயட்ரி மாடிஃபிகேஷன், எக்ஸசைஸ், அதே மாதிரி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் சொல்றது, நம்ம எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் இருக்காம டைம்ல சாப்பிடுறது. கடைசியில ப்ரீ டயபெட்டிக்னு இவங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜெனரலி நிறைய பேர் டெஸ்ட் பண்றது இல்லை. நாங்க இந்த மக்கள் தேடி மருத்துவத்துல பார்க்கும்போது வீட்டுல போய் வயசானவங்க எல்லாம் பார்க்கும்போது இன்னொரு எனக்கெல்லாம் ஒன்றும் வராது சார், நான் நல்லா ஹெல்த்தியா இருக்கேன். சிரிப்பா ஒரு ஜஸ்ட் செக் பண்ணிக்கனாக்க சுகர் வந்து ப்ரீ டயபெட்டிக்கா இருப்பாங்க, இல்லையா ஏன் அன்டயக்னோஸ் டயபெட்டிக்கா இருப்பாங்க. இதையும் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் இப்பதான் இவங்க கிட்ட அந்த சிவாஜி படத்துல அப்போ நம்ம வடிவேல் ரஜினிகாந்த் ஜோக்கு வரும் இல்லையா, அதுவும் இருக்குப்பா, இதுவும் இருக்கு. சரி,
கர்ப்பிணி தாய்மார்கள் அந்த பிரெக்னன்சி ஸ்டேஜ்ல இருந்து அதுல எவ்வளவு பேர் ரெகுலர் டயபெட்டிக், அது ஒரு 50% மேல ஆகுது, அதுவும் இருக்குப்பா அப்படின்னு அந்த ஒவ்வொரு ஸ்டோரிக்கு இருக்குங்கிற மாதிரி தான் சர்க்கரை நோய். அதனால்தான் இவங்க ஒரே ஒரு மையத்துல எல்லா துறையும் சேர்த்து பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அரசுல நிறைய முயற்சி எடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் இதை தெரிஞ்சா அப்படியே இல்லை, ஆண்டுக்கு ஒரு முறை டெஸ்ட் எல்லா ப்ரீ டயபெட்டிக்னா இந்த மாடிஃபை பண்றது லைஃப் ஸ்டைலையும் டயட்டையும், அதுக்கு மேல நோய் வந்தால் மருத்துவ வல்லுநர்களின் கருத்து. நம்ம தெருவோரத்துல நான் ஜாகிங் கீக்கிங் பண்ணிட்டு மறுபடியும் ஃபுல் கப் டீ குடிக்கிறது அது மாதிரி இல்லாம அவங்க என்ன சொல்றாங்க, அதனாலதான் நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்க. அவங்க எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லுவாங்க, அதை உள்வாங்கிக்கிறது. ஏன் அரசு ஆஸ்பத்திரியில அந்த மாதிரி ஃபுல்லா கைடன்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நம்ம இந்த பர்டிகுலர் டிஷும்ங்கிறது ஒன்லி டிஷும் இல்லைங்க, இது வந்து ஒரு டார்கெட்டட் மூவ்மெண்ட். அரசு மற்றும் தனியார் எல்லாரும் இணைந்து பல துறைகள் இணைந்து, எப்படி உங்க பல துறை வல்லுநர்கள் இங்க ஒரே இடத்துல எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்களோ அதை பண்றோம். நம்ம சர்க்கரை நோய் நண்பர்கள்ட்ட நான் என்ன சொல்றேன்னா, மார்னிங்ல இப்ப என்ன ஆயிடுதுன்னா எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க, அப்போ உனக்கு எப்படிப்பா 180, அது பரவாயில்லைங்க 180 இப்போ ஓகேன்னு சொல்லிட்டாங்க, ஏதோ யூடியூல வாட்ஸ்அப்ல பார்த்தேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணக்கூடாதுங்க. ஆனாலும் என்ன 250 தாண்டல இல்லையாப்பா பிபி, அதே ஓரளவுக்கு அது ஓகே அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி நிறைய பேர் வாட்ஸ்அப் கூகுள் அதை நம்புறாங்க. மருத்துவரை நம்புங்க, இந்திய மருத்துவத்தை போலாம், கவர்மெண்ட் நம்மளோட அலோபதி மருத்துவம் போலாம், ஆனா அவங்க படிச்சவங்க. நான் சுகாதாரத்துறை செயலராக இருந்த போதும் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு உணவுத்துறை கூடுதல் தலைமை செயலருக்கும் சொல்றேன், நானும் எப்பவுமே நீங்க பாருங்க மருத்துவ வல்லுநர்களின் கருத்தின்படி, நியூட்ரிஷன் வல்லுநரின் கருத்தின்படி நம்ம ஆளுனால பண்ணக்கூடாது. தயவு செய்து அதை பண்றதோட நீங்களா டிக்ளேர் பண்ணிக்காதீங்க, இல்ல எனக்கு அதுக்கு உப்பு கம்மியா சாப்பிட்டா கால் இழுத்துக்குதுங்க, அதனால நான் கொஞ்சம் உப்பு அதிகமா சாப்பிடுவேன். இப்பதான் இந்த டாக்டர் சொன்னார் இல்லையா, கடைசியில போய் கார்டியாக் ஃபெயிலியர்ல போய் முடியும். ஸோ சற்று குறை அப்படிங்கிறது. அதே மாதிரி இவங்க வந்து உணவை வந்து சிறு சிறு இதா பல நேரத்தில் பண்றது. அது மட்டும் இல்லாம உணவு தானியங்களுக்கு முக்கியத்துவம். 2023 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்னு சொன்னோம். நம்ம ஏன் நம்ம அதை பயிரிடுறதே நிறுத்திட்டாங்க, ஏன்னா நிறைய பேர் வாங்குறது இல்லை. ஸோ இந்த மாதிரி பல வாய்ப்புகளையும் நீங்க டிஷும் மூலமா உருவாக்கியிருக்கீங்க. ஒரே மையத்தில் எல்லாரையும் ட்ரீட்மெண்ட் பண்றது உருவாக்கியிருக்கீங்க. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி உங்களோட ஸ்டடி இஸ் கோயிங் டு இன்ஃபார்ம் ஆல் ஆஃப் அஸ், whether it is in food department or whether it is in health department. நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி காப்பீட்டு திட்டத்தில் இணையறோமோ நம்ம எல்லாம் பண்ணோம். பத்திரிகை துறை நண்பர்களுக்கு அந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும். மக்களுக்கு கரெக்டான செய்தி கரெக்டான பீப்புள்கிட்ட உள்வாங்கி கொண்டு நம்ம தயவு செய்து பண்ணோம். தானாக மருந்து உட்கொள்வது, தானாக இது சரியாயிடும் நினைக்கிறது, கிட்னிக்கு இதை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றது, இதெல்லாம் தவிர்த்து எப்பவுமே அருகில் உள்ள அரசு ஆஸ்பத்திரியோ அருகில் உள்ள இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி சென்டர்ல போனோம். கடைசியாக compliment you for the center of excellence, because instead of it becoming a specialty, now it is a multi-organ disease. உள்ள அவங்களோட பேச்சை நீங்க உள்வாங்கினீங்கன்னா பாருங்க, ஒவ்வொரு மருத்துவர் மூலமாகவும் பயமுறுத்துறதுக்காக அவங்க சொல்லுங்க, இதை தவிர்க்கிறதுக்காக. ஏனென்றால் ஒரு உயிர் போச்சு கல்லணன், அது வந்து இல்லைங்க டெங்குனால இறந்தான்னு சொன்னேன். இதுனா இல்லை சார், அவர் கார்டியாக் அரெஸ்ட் சார், அவருக்கு அந்த ஸ்ட்ரோக் வந்து இறந்துட்டாருன்னா அதை அவர் நம்ம துச்சமா பண்ணக்கூடாது. அந்த உயிர்னாலையும் எவ்வளோ வந்து அவர் ஃபுல்லா வாழ்ந்திருந்தாருன்னா எவ்வளோ அட்வான்டேஜ் வரும். இன்னைக்கு டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு கீழ பீப்புள் நிற்க மாட்டாங்க. மாதிரி நிறைய நல்ல கருத்துள்ளதோட இவங்க பண்ணியிருக்கிறதுனால்தான் மீண்டும் ஒரு உணவு கூடுதல் தலைமை செயலருங்கிற பொறுப்புலையும் அந்த பொறுப்புணர்வோட உங்களோட அங்க இருக்கிற அந்த எக்ஸிபிஷன்ஸை உள்வாங்கி கொண்டு நாங்களும் உங்களோட உறுதுணையா இருப்போம்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் டாக்டர் கே பரமேந்திரன், சீனியர் கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல் இருந்து பேசுறேன். இப்போ வந்து டயபெட்டிஸ் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ரோட்ல ஒரு 10 பேர் பார்க்கணும், ஒருத்தவங்க இருக்கிற ஆராய்ச்சி சொல்லுது. இந்தியாவில் வந்து 10 கோடி மக்கள் மேல டயபெட்டிஸ் இருக்கு. 13 கோடி மக்களுக்கு மேல ப்ரீ டயபெட்டிஸ் ஆரம்ப கட்ட சக்கரை இருக்கு. இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டயபெட்டிஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பத்தி தான் பேசுறோம், ஆனா அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. எங்க போறது, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து மெயினா வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து இந்த டைம்ல சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட். இப்போ டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா நம்ம பார்க்குறோம், ஹார்ட் பாதிக்குது, கிட்னி பாதிக்குது, இல்லை வந்து லிவர் பாதிக்குது, கால் பாதம் எஸ்பெஷலி ஃபுட்டு காம்ப்ளிகேஷன் வருது. ஸோ அப்போ டயபெட்டிஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல் அந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வந்து நம்ம எப்படி வந்து தடுக்கணும், அது வந்தால் கூட எப்படி அதை வந்து நல்ல முறையில் கரெக்டாக இது பண்ணணுன்றதுக்கு ஒரு எல்லா டீமுமே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா இந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் அதை வந்து இந்த டைமில் லான்ச் பண்ணியிருக்கோம்.
ஸோ இது வந்து சென்னையில் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பிகாஸ் சென்னையில் வந்து இது மாதிரி ஒரு சென்டர் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரே அம்பரலால எல்லா இடத்துலையும் எல்லா வசதிகளும் கிடைக்கும், எஸ்பெஷலி டயபிட்டிஸ் காம்ப்ளிகேஷன் இருக்கவங்களுக்கு. ஸோ இதில் வந்து மெயின் வந்து அவங்களுக்கு எல்லா ப்ராப்பர் கேரும் கிடைக்கும். ஸோ ஐ திங்க் இது வந்து சென்னை மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த மக்கள் பயன்படுத்தணும். அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் டயபிட்டிஸ் காம்ப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட். வணக்கம். இந்த டிஷன் டயபிட்டிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு காமன் பீப்புளுக்கு, அதாவது டயபிட்டிஸ் இருக்கவங்களுக்கு கிடையாது. டயபிட்டிஸ் பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், டயபிட்டிஸ் வந்தால் என்னென்ன பிரச்சனை வரும், நம்ம என்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம வந்து கடைபிடிச்சா நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். ஸோ நம்ம ஆரோக்கியத்தில் அக்கறை காய்ச்சினா நம்ம சக்கரை இல்லாமல் எப்படி வாழலாம், உடற்பயிற்சியில் நம்ம எப்படி அக்கறை கொடுக்கறது, உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி பண்றது, ஸோ நம்ம என்ன மாதிரி பரிசோதனைகள் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் எல்லாருக்கும் வந்து HbA1c என்னன்னு தெரியாது. அது வந்து ஆவரேஜ் ஓட் சொல்லுவோம், 3 மாசம் சக்கரை. அது வந்து ஃப்ரீயாவே இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டயபிட்டிஸ் பண்றோம். அது இல்லாம அந்த கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்றோம். ஸோ லிபிட் ப்ரொஃபைல் சொல்லுவோம், அதுவும் செக் பண்ணிக்கலாம். அதை விட முக்கியமா வந்து இன்னைக்கு ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்றோம். ஸோ லிவர்ல வந்து கொழுப்பு சேருது, அது ஒரு மிகப்பெரிய சைலண்டான ஒரு பிரச்சனை. அதை வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டயபிட்டிஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்ணு நம்ம சுகர் வந்ததுன்னா கண் பாதிக்க சொல்றாங்க, ரெட்டினோபதி, அதையும் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது வந்து தலை முதல் பாதம் வரைக்கும் நம்ம எல்லா விதமான பரிசோதனைகளையும் கடந்த 6 வருஷமா வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் ஆர்வல்பேட்ல நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் டயபிட்டிஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 700 பேருக்கு மேல வந்து அவங்க வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இதனால ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி நம்ம கிரியேட் பண்ண முடியுது. அதனால அவங்க வந்து ஆரோக்கியத்துல காவேரி வந்து ரொம்ப அக்கறை செலுத்துவது டிஸ்ட்ரிபியூஷன் டயபிட்டிஸ் பண்றாங்க. இந்த காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, டயபிட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் நம்ம சுகரை மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போய் அதை மட்டும் தான் பார்ப்போம். இதே சுகர் வந்துச்சுன்னா ஏதாவது காம்ப்ளிகேஷன், ஹார்ட் ப்ராப்ளம் வருது, இல்லை காலில் வந்து பிரச்சனை வருது, இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, இல்லை வந்து வேற ஏதாவது ஸ்ட்ரோக் மாதிரி வருதுன்னா அப்போ வந்து அவங்க திரும்ப டயபிட்டிஸ் ஹாஸ்பிட்டலுக்கே போக முடியாது. அதுக்கான ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஒரு பாயிண்ட் ஆஃப் கேர். டயபிட்டிஸ் வந்துன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் தடுக்கணும், அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். அது இல்லாமல் வந்துச்சுன்னா அதை சரியான முறையில் தேர்வு பண்ணணும்னா இது வந்து ஒரு டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், நாட் ஓன்லி டயபிட்டாலஜிஸ்ட், வாஸ்குலர் சர்ஜன், பிளாஸ்டிக் சர்ஜன், நியூராலஜிஸ்ட், அதனால எல்லா டீமுமே வந்து அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு ப்ரிசிஷன் டயபிட்டிஸ் கேர். இன்னைக்கு காலையில் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனலைஸ்ட் கேர் எல்லாமே வந்து ஸ்மார்ட்டாக மாறிட்டு இருக்கு. அப்போ ஹெல்த் சிஸ்டமும் நம்ம வந்து டயபிட்டிஸ்ன்னு பார்த்தா ஸ்மார்ட்டாக நம்ம பார்க்கணும். ஸோ டயபிட்டிஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் சுகர் வந்துச்சுன்னா அது கண்ட்ரோல் மட்டும் முக்கியம் இல்லை, காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்க தான் ரொம்ப முக்கியம். அதுக்கான ஒரு மெயின் டயபிட்டிஸ் கிளினிக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, காவேரி ஹாஸ்பிட்டலில் we are giving a complete care.